Hi, hello friends, welcome back to our channel Village Gossip Kitchen. Friends, marriage vlog part 2 ஓட வீடியோ தான் இது வந்து கல்யாணத்துக்கு அன்னைக்கு காலையில் எடுத்த வீடியோஸு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதுதான் எங்கள் 3 பேரோட அவுட்ஃபிட் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. நான் சாரி வேர் பண்ணியிருந்தேன், குழந்தைங்க சுடி மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து மேக்கப் எப்போவுமே இந்த மாதிரி தாங்க, ரொம்ப சிம்பிளாக இந்த அளவு தான் நம்மளோட ட்ரெஸ் இப்படி தான் இருக்கும் எப்போவுமே. இவங்க தான் கல்யாண பொண்ணு, இதுதான் அவங்களோட அவுட்ஃபிட்டு. நீட்டாக மேக்கப் எல்லாம் போட்டு கொடுத்துருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. மேக்கப் போட்டது ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்சவங்க தான், அதை பற்றி எனக்கு எதுவும் டீட்டெயில்ஸ் தெரியலை, பட் நல்லாவே பண்ணியிருந்தாங்க மேக்கப். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பொண்ணு வீட்டில் எல்லாம் முடிஞ்சுட்டு நம்ம வந்து கல்யாண மண்டபத்துக்கு கிளம்பிட்டோம், கல்யாணத்துக்கு சர்ச்சுக்கு கிளம்பிட்டோம். சர்ச்சில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை அழைப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். அது என்னென்னா, ஒரு நாள் முன்னாடியே புடவை கொடுக்குறப்போ பொண்ணோட கழுத்தில் போட வேண்டிய மாலை இருக்கும் இல்லையா, அந்த மாலையை வந்து பையனுக்கு நம்ம கொடுத்து விட்டுருப்போம். அதை தான் அந்த பையன் போட்டுட்டு வருவான். மாப்பிள்ளை வந்து அந்த மாலையும் அப்புறம் அந்த பொண்ணு கையில் வச்சுக்க வேண்டிய ஜெண்டையும் தான் மாப்பிள்ளை போட்டுட்டு வருவான். அதை இங்கே இருந்து அவங்க வந்து பையனோட மாலையும் ஜண்டும் இங்கே கொடுத்துருப்பாங்க ஒரு நாள் முன்னாடியே. ஸோ அந்த மாலையை போட்டு பையனோட கழுத்தில் இருக்கிற பொண்ணோட மாலையை எடுத்துகிட்டு கையில் இருக்க ஜண்டை வாங்கிட்டு அந்த மாலையை தான் பொண்ணுக்கு போட்டு கொடுப்பாங்க. ஸோ இதை தான் ஃபஸ்ட்டு வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி நடக்கிற ஃபங்க்ஷன், சர்ச்சில் வச்சு இது பண்ணிவிடுவாங்க. ஸோ அதுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அதுக்கு என்னென்னா, நம்ம வந்து பொண்ணு வீட்டு சைடில் பொண்ணோட அக்கா தங்கச்சி ஆண்டி மாமா மாமி இந்த மாதிரி எல்லா உறவுகளும் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே நிற்பாங்க. சிலர் என்னென்னா இதில் வந்து சந்தனமும் அப்புறம் பன்னீரும் தெளிப்பாங்க. அதாவது பன்னீர் தெளிச்சுட்டு சந்தனத்தில் பொட்டு வச்சு கொடுத்து கை கொடுத்து வரவேற்பாங்க. அந்த சடங்கு செய்கிறது யார் அப்படின்னா, பொண்ணோட அண்ணனோ தம்பியோ யாராவது இருப்பாங்கல்ல, அவங்க பண்ணுவாங்க. பொண்ணுக்கு அண்ணன் தம்பி யாரும் இல்லை, அக்கா தங்கச்சி இருக்காங்க அப்படின்னா இப்போ வந்து அவங்களும் பண்ணுறாங்க. இப்போ அந்த மாதிரி எந்த பாகுபாடும் கிடையாது. இல்லை எங்களுக்கு வந்து ஃபேமிலியில் இப்போ எங்கள் வீட்டு சைடு பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து நாங்கள் எங்கள் வீட்டில் எல்லாருமே பொண்ணுங்க தான். அப்போ என்னோடய சித்தப்பாவுக்கு வந்து பசங்க. ஸோ அதை வந்து நாங்கள் மாற்றி பண்ணிப்போம். அதாவது புடவை கொடுக்குற ஃபங்க்ஷனுக்கு பையனோட அக்கா புடவை கொடுக்கணும் இல்லை, அதுக்கு நாங்கள் கொடுக்குற மாதிரியும் அந்த மாதிரி அது வந்து மாற்றி பண்ணிப்போம். ஸோ அந்த மாதிரி பண்ணிப்போம். இது வந்து பொண்ணோட தம்பி, இவன் தான் பண்ணியிருந்தான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், இது வந்து பையனோட மாலை. அதை போட்டுட்டு அந்த கழுத்தில் இருக்க பொண்ணோட மாலையை எடுத்துகிட்டு அந்த ஜண்டையும் மாற்றி கொடுப்பாங்க. இப்போ மாற்றி கொடுக்குற இந்த மாலை பையன் போட்டுட்டு வந்தாங்க, இந்த மாலையும் ஜண்டையும் தான் பொண்ணுக்கு பொண்ணை கூப்பிட்டு வருவாங்க. ஸோ அது வந்து நான் வீடியோ எடுக்கலை, நான் அதுக்குள்ளே சர்ச்சுக்கு உள்ளே வந்துட்டோம், அதனால் வீடியோ எடுக்கலை. இதுதான் நம்ம கல்யாண சர்ச்சு. இந்த சர்ச்சில் வச்சு தான் பொண்ணுக்கு வந்து கல்யாணம் பண்ண போகிறாங்க. பொண்ணை கூப்பிட்டு வர்றதுக்கு ஃபாஸ்டர் போவாங்க, ஃப்ரெண்டில் ஃபாதரோ ஃப்ரெண்டில் போய் ப்ரேயர் பண்ணி பொண்ணையும் பையனையும் கல்யாணத்துக்காக கூப்பிட்டு வருவாங்க. கூப்பிட்டு வந்துட்டு ஸ்டேஜில் வச்சு எல்லாரோட சம்மதம் கேட்பாங்க. சர்ச்சில் யாருக்காவது எதிர்ப்பு இருக்கா, இல்லை பொண்ணு மாப்பிள்ளைக்கு சம்மதம் தானே, அவங்களுக்குள்ளே யாருக்காவது எதிர்ப்பு இருக்கா அப்படின்னு சம்மதம் கேட்பாங்க. எல்லாருக்கும் சம்மதம் அப்படிங்கிறப்போ கிறிஸ்தவ முறைப்படி அந்த ப்ரேயர்லாம் இருக்கும். அதெல்லாம் முடித்து தாலி கட்டுறது, பொண்ணோட கையை பிடிச்சி, பொண்ணோட அப்பா இருக்காங்கள்ல அவங்க வந்து பொண்ணோட கையை பிடிச்சி அந்த பையன் கையில் ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறமா அடுத்ததாக தாலியை கட்டி சைன் எல்லாம் பண்ணி முடிச்சிடுவாங்க. ஸோ இதுதான் எங்கள் முறைப்படி நடக்கிற மேரேஜ் ஃபங்க்ஷன். இது வந்து இவங்களுக்கு வந்து சிஎஸ்ஐ கிறிஸ்தவ முறைப்படி நடக்குது. எனக்கு ஆர்சி கிறிஸ்தவ முறைப்படி நடந்துச்சு. எல்லாத்துலேயும் ஒரே இது தான், ப்ரேயர் மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். ஆனால் நான் சொல்லியிருக்கேன் இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இதுவே எங்களோட சித்தப்பா அவங்களுக்கெல்லாம் வந்து ஹிந்து முறைப்படி நடந்துச்சு. அதுவுமே கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். ஆனால் சம்மதம் கேட்குற அந்த ஒரு இது இருக்காதுன்னு நினைக்கிறேன். மற்றபடி மற்ற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே, இந்த மாப்பிள்ளை அழைக்கிறது, பொண்ணுக்கு புடவை கொடுக்குறது, இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். தாலி கட்டுறதில் மட்டும் அந்த மத இது பண்ணி கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. இதுதான் எங்களோட கன்னியாகுமரியில் நடக்கிற ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன். ஸோ 2 நாளாக நடக்கும். அடுத்ததான் வந்து சாயங்காலம் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும், வீடுக்கான ஃபங்க்ஷன்னு சொல்லுவாங்க. நான் அதை அப்படியே மறந்துட்டேன். இப்போ வந்து பொண்ணோட அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அண்ணா தான் போய் அவங்க பொண்ணோட கையை பிடிச்சி பையன் கையில் ஒப்படைச்சிட்டு வராங்க. இதுக்கப்புறம் நீ தான் அந்த பொண்ணை அன்பாக அக்கறையாக என்னை விட அழகாக பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட கான்செப்ட். நான் கையை பிடிச்சி உனக்கு தந்திருக்கேன், நீ என்னை விட நல்லா என் பொண்ணை பார்த்துக்கோ அப்படிங்கிறது தான். எத்தனை பேர் அந்த மாதிரி நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் எனக்கு அந்த கேள்விக்கு பதில் தெரியலை. ஆனால் நல்லா பார்த்துக்கோங்க. ஒய்ஃபும் ஹஸ்பண்டோ 2 பேருக்குள்ளேயும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கண்டிப்பாக எப்போவுமே இருக்கணும். 2 பேரும் விட்டு கொடுத்து ஒரு கல்யாண லைஃப்பில் வந்து ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா,
விட்டு கொடுத்து போகிறதுன்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுத்து போகிறது அப்படிங்கிறத விட 2 பேரும் புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு இது பிடிக்கும், அவளுக்கு இது பிடிக்கும், நம்ம அவளுக்காக இதை பண்ணணும், அப்போ அவங்களுக்காக நம்மளும் இதை பண்ணணும். ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா 2 பேருக்குள்ளே பேசி முடிக்கணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நிறைய இருக்கும் ஒரு கல்யாண லைஃப்பில். அது எதுவுமே பண்ணாத வாழ்க்கை தான் ரொம்ப வெறுப்பும் சலிப்புமாக இருக்கும். இப்போ கடைசியாக எங்கள் பொண்ணை வந்து தாலி கட்டிட்டாங்க, அவங்க கூப்பிட்டு போக ரெடி ஆகிட்டாங்க. இனி வந்து அவளுக்கு இன்னும் ஒரு குடும்பம் கிடைக்குது. இப்போ புதுசாக ஒரு குடும்பம் கூட அவளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் கான்செப்ட், அவ்வளோதாங்க. இதுதான் கல்யாண வாழ்க்கை. ஃபாஸ்ட்டாக அழகாக ப்ரேயரில் இதை நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ஒரு விஷயத்துக்காக எவ்வளோ நாள் எதிர்பார்ப்புகள், எத்தனை விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கும். ஸோ இது வந்து ஒரு அழகான விஷயம், அழகாக நடந்தால் அழகான விஷயம். ஸோ அவ்வளோதாங்க, இப்படி தான் எங்கள் முறைப்படி கல்யாணம் நடந்துச்சு. அடுத்தது கடைசியாக வந்து அவங்களோட சைன் வாங்குவாங்க. சர்ச் முறைப்படி, இந்த கிறிஸ்தவ முறைப்படி, சர்ச் முறைப்படி நாங்கள் வந்து எல்லாரோட சம்மதத்தோடு கல்யாணம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சாட்சி. அதே மாதிரி சாட்சி கையெழுத்து பொண்ணோட அக்கா அந்த மாதிரி அவங்க போடுவாங்க, பையன் வீட்டு பக்கமும் போடுவாங்க. ஸோ இவ்வளோ தான், இப்படி தான் அவங்களோட கல்யாணம் முடிஞ்சது. இதுதான் எங்கள் ஊர் கல்யாணம். நான் இது வந்து ரொம்ப நாளாக அவங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சிருக்கேன், பட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஃபங்க்ஷன் எல்லாம் முடிகிறதுப்பவே நான் வந்து ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். எப்போடா வீட்டில் போய் கொஞ்சம் படுக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. காலையில் ஒரு 8:30 போல் நாங்கள் கிளம்பி கல்யாணத்துக்கு போயிருந்தோம். 11 மணிக்கு மேலே தான் தாலி கட்டியிருந்தாங்க. தாலி கட்டி முடிச்சுட்டு அடுத்ததான் வந்து மண்டபத்துக்கு வந்து கேக் கட்டிங், அப்புறம் மண்டபத்தில் வந்து டான்ஸு, பாட்டு, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. கேக் வந்து நான் செஞ்ச வெட்டிங் கேக் தான். கேக்கு பக்கத்தில் வச்சு ஃபோட்டோஸ் எல்லாம் நாங்கள் எடுக்கவே இல்லை, அதை அவசரமாக செட் பண்ணி அங்கே கொண்டு வச்சுருந்தோம். ஸோ இது எங்களோட மொத்த ஃபேமிலி, ஹஸ்பண்ட் வீட்டு சைடு எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸும் அங்கே இருக்காங்க. பெரியவங்களை தவிர்த்து, அதாவது நாங்கள் எல்லாம் கீழே இருக்கோம், மற்றவங்க அந்த சின்ன ஸ்டேஜ் பசங்க எல்லாருமே அங்கே இருக்காங்க. அவரோட அக்கா பசங்க, அவரோட அண்ணா பசங்க, அந்த மாதிரி எல்லாருமே அங்கே இருக்காங்க. ஸோ கொஞ்சம் ஜாலியாகவே இருந்துச்சு. இந்த இது வந்து இந்த கேக் கட்டிங்கெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. நானும் ரொம்ப ஆசையாக அந்த வெட்டிங் கேக்கு செஞ்சு கொடுத்துருந்தேன். எனக்குமே ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. அந்த புகை வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு, அதனால் கேமராவை கொஞ்சம் அந்த பக்கம் பிடிச்சிருந்தேன். ஸோ அவ்வளோதான், கேக்கை கட் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டி விட்டுட்டாங்க. அப்புறம் கேக்கை கட் பண்ணி எல்லாருக்குமே கொடுத்துருந்தாங்க. எல்லாருமே ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு எனக்கு பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. அதுவுமே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. அப்புறம் வந்து சாயங்காலம் ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். சாயங்காலம் அப்படின்னா பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி இப்போ அவங்க கூப்பிட்டு போவாங்க. கூப்பிட்டு போயிட்டு மறுவீடு ஃபங்க்ஷன் அப்படின்ட்டு ஒரு 1 ஹவரில் மறுபடியும் கூப்பிட்டு வருவாங்க. கூப்பிட்டு வந்து வீட்டில் வந்து ஜூஸோ ஏதாவது சாப்பிட்டுட்டு மறுபடியும் பொண்ணை கூப்பிட்டு அவங்க போயிடுவாங்க. போனதுக்கப்புறமா சாயங்காலம் பொண்ணு வீட்டுக்கு நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம் இல்லையா, மாப்பிள்ளை வீட்டுக்கு இங்கே இருந்து வரிசைத்தட்டு அது இதெல்லாம் கொண்டு போவாங்க. அது அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி அங்கே கொண்டு போய் அங்கே வந்து அடுக்களை காண்ற ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒன்று நடக்கும். அது ஒன்றும் இல்லை, அடுக்கலையில் போய் பொண்ணோட அம்மா வந்து பையனோட அடுக்கலையில் போய், அடுக்கலைன்னா கிச்சன் இருக்கு இல்லையா, கிச்சனில் போய் வந்து தேயிலைன்னா பிளாக் டீ இருக்கு இல்லையா, பிளாக் டீ போட்டு அது கூட முறுக்கும் வச்சு வந்து வீடு காண வந்திருக்கவங்க, அங்கே நிற்கிறவங்க எல்லாருக்கும் கொடுப்பாங்க. வீடு காண்ற ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பையனோட வீடை பார்க்குறதுக்கு இங்கேருந்து நாங்கள் எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கூப்பிட்டு போவோம். சாயங்காலம் நான் இந்த ட்ரெஸ் தான் போட்டிருந்தேன், சுடி தான் போட்டிருந்தேன். பட் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் பெருசாக எடுக்கலை. இது எல்லாமே நாங்கள் ஃபங்க்ஷன் முடிஞ்சு வீட்டில் வந்து சும்மா ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். அவ்வளோதான், எப்போவுமே நம்மளோட மேக்கப் இவ்வளோதாங்க, அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருந்தோம், முடிஞ்சிடுச்சு. மதியம் பொண்ணு வீட்டில் சோறு, குழம்பு, கூட்டு, பொரியல் எல்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க. எங்கள் ஊர் கல்யாண சாப்பாடு கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும், கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும். கன்னியாகுமரி அப்படின்னாலே கல்யாண சாப்பாடு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலுங்க. 2-3 வெரைட்டி பாயசம் அது இதெல்லாம் நிறைய போடுவாங்க. ஸோ நான் கொஞ்சம் தான் வீடியோஸ் எடுத்திருந்தேன், அவ்வளோ டயர்டாக இருந்துச்சு. அவ்வளோதாங்க, இப்படி தான் எங்கள் ஊர் கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கா இல்லையா, ஏதாவது உங்களோட கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.